அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக ரமலான் என்ற ஒரு மாதத்தை ஏற்படுத்தி பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் நன்மைகளை பூத்து குலுங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் ஒரு நோன்பாடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு நெறிப்படுத்தல், ஒரு வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதவர்கள் இப்படி எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். இதா அஸ்பஹ அஹதுக்கும் யௌமன் சாயிமன். ஒரு மனிதன் காலை, அதாவது நோன்பு பிடித்த நிலையில் காலை நேரத்தை அடைகின்றார். ஃபலா யர்ஃபுஸ், அவர் அருவருப்பாக பேச வேண்டாம். வலா எஜ்ஹல், அறிவீனமாக நடந்து கொள்ள வேண்டாம். ரெண்டு விஷயம் சொல்றாங்க. காலையில் ஒருத்தர் என்ன செய்கிறார், நோன்பாளியாக அப்படி என்ன சஹர் செஞ்சுட்டு காலையில் நோன்பாளி அவர் என்ன சொல்றாங்க, நீங்க நோன்பாளி, அல்லாஹ்வுக்கு நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க, அருவருப்பா பேசக்கூடாது. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, அறிவீனமாக மடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஃபனிம்ரஉன் ஷாத்தமஹு அவ் காத்தலஹு, யாராவது ஒரு மனிதன் உங்களை ஏசினாள் அல்ல அடிக்க வந்தால், ஃபல்யகுல், நீங்கள் சொல்லுங்க, இன்னி சாயமுன், இன்னி சாயமுன். ரசூல் ரெண்டு தடவை சொல்றாங்க. யாராச்சும் உங்களை ஏசுறாங்களா, இன்னி சாயம், நான் நோம்பாளிப்பா, நான் நோம்பாளியப்பா, ஏசாதீங்க சொல்லுங்க. அது யாராச்சும் அடிக்க வராங்களா, இன்னி சாயமும் நான் நோம்பாளி, இன்னி சாயமும் நான் நோம்பாளி, அடிக்காதீங்க, அடிக்க வராதிங்க, சண்டைக்கு வராதிங்க. அப்படிங்க என்ன சொல்ல வராங்கன்னா, முதலில் உங்களை நீங்கள் அடக்கமாக வச்சுக்கொள்ளுங்க, உங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்க, கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க, தவறா பேசாதீங்க. ஏன்னா ஒரு சண்டைன்னு வரும்பொழுது ரெண்டு பேர் சம்மந்தப்படணும். அப்போ ஒருவர் ஒதுங்கி விட்டான்னு சொன்னால் சண்டை வராது. அதான் நோம்பாளிக்கிற சில வழிகாட்டுறாங்க. நீங்கள் நோம்பாளி, நீங்கள் நோம்பு பிடிச்சிக்கிறீங்க, உங்களோட நோம்பு பிடிச்ச நிலையில் அல்லாஹ்வுக்காண்டி தியாகத்தோடு தாகித்திருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்காண்டி தியாகத்தோடு பசியோடு இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யக்கூடாது, அருவருப்பா பேசக்கூடாது. சில நேரம் ரமலானுக்கு முன்னால பேசியிருப்பீங்க, அந்த ஊருடைய பேச்சு வழக்கம் அல்ல வீட்டில் பிள்ளைகளோட பேச்சு வழக்கம் சில நேரம் பேசியிருக்கலாம். நோன்பு பிடித்த நிலையில் நீங்க அருவருப்பான வார்த்தை இந்த நாவிலிருந்து வாய் வழியாக வரக்கூடாது என்ற தடை நோன்பாளி கிறிஸ்துவ சொல்றாங்க. உங்களை நெறிப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்க. நோன்பு உங்களை உற்சாகப்படுத்தி பக்குவப்படுத்தும். அந்த பக்குவத்தை ரமலான் நீங்க ட்ரைனிங் எடுங்க, பயிற்சி எடுங்க. அருவருப்பா பேசாதீங்க, அறிவீனமாக நடந்து கொள்ளாதீங்க, மடத்தனமாக நடந்து கொள்ளாதீங்க. நீங்க என்ன செய்ய, முட்டாள்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. அதை மீறி உங்களோட யார் சரி பிரச்சனைக்கு வருவாங்கன்னு சொன்னால், இன்னி சாயமுன், நான் நோம்பாடின்னு சொல்லி என்ன செய்யுங்க, ஒதுங்கிருங்க. நீங்க பிரச்சனைக்கு போகாதீங்க, சண்டை பிடிக்காதீங்க, குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை நாங்க முஸ்லிம்ல 2115வது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு அழகான வழிகாட்டு, ஒரு நோம்பாளியை எப்படி நெறிப்படுத்த வேண்டும், ஒரு நோன்பாடி எப்படி தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை எப்படி ஒரு நல்ல ஒரு அடியான மாற்றிக்கொள்ள என்பதற்கு ஒரு அழகான வழிகாட்டலாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய இந்த நற்செய்தி, இதை வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.